கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல புதிய மாதத்தின் முதல் நாளின் கால வேளையில் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷம். இந்த புதிய மாதத்தினுடைய துவக்க நாளிலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 104:28. நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, தேவன் நம்மை நன்மையால் திருப்தியாக்குகிற தேவன். இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, இந்த வருடம் முழுவதும், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவர் நம்மை நன்மையினாலே திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியானால் அந்த நன்மை என்பது அவர் கொடுக்கக்கூடியது. வேதத்தில் அழகாக இருக்கிறது, நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். கர்த்தர் ஒரு நன்மையை கொடுக்கலைன்னா அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கும் பலருடைய வாழ்க்கையில் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு பலவிதமான பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் நன்மையை தேவன் தான் கொடுக்க வேண்டும். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லுகிறார். அப்படியானால் தேவன் கொடுக்காத ஒரு நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் ஒரு நன்மையை கொடுக்க வேண்டுமானால் அந்த நன்மைக்கு நாம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். லூக்கா 7 100 வேலைக்காரன் சுகவீனமாயிருக்கிறான். அவன் சுகம் அடைவதற்கு தேவையான நன்மைகளை, ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள பாத்திரவானாய் இருக்கிறான் என்று யூதருடைய மூப்பர்கள் சொல்லுகிறார்கள். அவன் அதை பெற்றுக்கொள்ள என்ன பாத்திரவானாயிருந்தான்? தம்முடைய ஜனத்தை நேசித்தான். தம்முடைய ஜனத்திற்கென்று ஒரு ஆலயத்தையும் கட்டி கொடுத்திருந்தான். ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு நன்மையை கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய பட்சத்திலும் தேவன் எதிர்பார்க்கிற அந்த தகுதிகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். தகுதியில்லாதிருந்த நம்மை ரட்சித்து விட்டார். ரட்சித்த நாம் அவருக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள எப்பொழுதும் பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஜனத்தை நேசிக்காமல், ஆண்டவருடைய ஆலயத்திற்கான காரியங்களை நாம் செலவு செய்யாமலேயே ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யும் என்று கேட்டால் அது சாத்தியமில்லாதது. அப்படியானால் தேவன் நமக்கு நன்மை செய்ய நாம் தேவ ஜனத்தை நேசிப்போம். தேவன் தந்த ஊழியர்களை நேசிப்போம். தேவன் தந்த ஆலயத்தை நாம் நேசிப்போம். இதையெல்லாம் நம்ம செய்யும்போது அவர் நமக்கு என்ன செய்கிறார்? நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேதத்தில் பாருங்கள், நீர் கொடுக்க வாங்கி கொள்ளுகிறது, நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். தேவனுடைய கரத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, தமது கையில் நம்முடைய சுவாசத்தை வைத்திருக்கிறவர். அவர் கையில் நம்முடைய ஜீவன் இருக்கிறது. ஒரு மீன் பிழைக்கணும்னா அவர் ஜீவனை கொடுத்தா தான் பிழைக்க முடியும். நீங்களும் பிழைக்கணும்னு சொன்னால் அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கணும். அந்த ஜீவன் அவர் கரத்தில் இருக்கிறது. அந்த அவர் கரத்தில் இருக்கிற ஜீவனை அவர் நமக்கு கொடுக்கும்போது நாம் பிழைத்து கொள்கிறோம். ஆகவே இந்த மாதம் முழுவதும் அவருடைய கை நமக்காக திறக்கப்பட, நாம் ஜீவனோடு வாழ்வதற்கு தேவனுடைய கரத்தையே நோக்கி பார்ப்போம். அவர் கரம் திறந்து கொடுக்கிற நன்மையை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் இந்த மாதம் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியில் இந்த வார்த்தையின்படி உம்முடைய கரம் திறந்து கொடுக்கிற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். பரலோகத்தின் தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை நடத்தட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலே தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை சந்திக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். God bless you. Amen and always.